ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சுந்தர் வீட்டு சமையலுக்கு. காரைக்குடி மிளகு சிக்கன், அதுவும் எறா வறுவல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டோங்க. இது வந்து தேங்காய், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், மிளகு, ஜீரகம் இதை போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வானலை வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம வதக்கிடணும். வதக்கின பிறகு வெங்காயத்தை போடணுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணுங்க. ஒரு 2 வெங்காயம் போட்டால் போதுங்க. அது ஈஸியாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணுங்க. உப்பு சேர்த்து வதங்கினா பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடணும். போட்டு அதுவும் போட்டு நல்லா வதக்கணுன்னே மல்லித்தூள், தனி மிளகாத்தூள் போட்டு நம்ம இப்போ வந்து கருப்பில் போட்டுக்கலாம். கருப்பில் போட்டு அதையும் வந்து பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது கூட தக்காளி 2 தக்காளி அரைச்சி வச்ச தக்காளியும் அது கூட போட்டுக்கணும். போட்டுக்கணும் நல்லா அப்படியே வதக்கணுங்க. இங்கே பாருங்கள் தொக்கு பாதம் மாரி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுக்கிற சிக்கனை அதில் போடணும். போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சிங்களா. இப்போ வந்து நம்ம தட்டை போட்டு மூடி வச்சிடணுங்க. மூடி வச்ச உடனே தண்ணி விடும். அதில் பாருங்கள் தண்ணி விட்டுருக்கு. நம்ம தண்ணியும் ஊற்றலை. அது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா எப்படி வதக்கிட்டு நம்ம அந்த தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை நம்ம ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியும் அதை கழுவி ஊற்றிக்கணும். கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க. இப்போ பாருங்கள் காரைக்குடி மிளகு சிக்கன் குழம்பு ரெடிங்க. மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டால் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சூப்பராக சாதத்தோடு போட்டு பாருங்கள். இது வந்து எறா வறுவலுக்குங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டோம். வானலை வச்சு எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம், கிராம்பு போட்டு வெங்காயத்தை நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். போட்டு வதக்குறோம். அது கூட கொஞ்சம் உப்பும் போட்டு வதங்கினா நல்லா வதங்கிடும். பாருங்கள் உப்பு போட்டோடனே பாருங்கள் கலர் மாறி நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம கொஞ்சம் 1 ஸ்பூன் இஞ்சி இது போட்டு தக்காளி போடணும். தக்காளி போட்டு இந்த மாதிரி தொக்கு பதம் வந்தோடனே நம்ம வந்து எறாவை அதில் போடணுங்க. போட்டு வதக்கணும். வதக்கின பிறகு நம்ம வீட்டு மிளகாத்தூள் அதை போட்டால் போதும். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி, கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது அதனால் உப்பு போட்டேங்க. போட்டு வதக்கி மூடி வச்சு எறா வறுவல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.